லைஃப்ல பிரச்சனைகள் நம்ம சந்திக்கும் போது இது நமக்குள்ள என்ன உண்டாக்கியிருக்கு நம்ம யோசித்தா அடுத்த படிக்கு நம்ம முன்னேறி போவோம். எவ்ரி ஸ்டெப் கெட்ஸ் யூ பெட்டர். ஒவ்வொரு பாடம் உங்களுக்குள்ள என்ன உண்டாக்குது? ஏதோ ஒரு நன்மை உங்களுக்குள்ள உண்டா. அதை தயவு செய்து அசட்டை பண்ணிடாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் யூ லேர்ன் டு சர்வைவ் வித் சிம்பிளிசிட்டி. எளிமையிலே வாழ்றது எப்படி அப்படின்னு கத்துக்கிறோம். குறைந்த ரிசோர்சஸ் வச்சு எப்படி வாழ்றது கத்துக்கிறோம். ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட எப்படி நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுன்னு கத்துக்கிறோம். எவ்வளோ பாரங்கள் இருக்கும்போது சந்தோஷமா எப்படி இருக்குதுன்னு கத்துக்கிறோம். எவ்வளோ போராட்டங்கள் இருந்தா கூட சமாதானமா எப்படி இருக்கிறதுன்னு கத்துக்கொள்றோம். எவ்வளவோ தேவைகள் இருக்கும்போது நம்பிக்கையோடு எப்படி வாழ்றது, விசுவாசத்தோடு வாழ்றது கத்துக்கொள்றோம். இந்த பாடங்கள் எல்லாம் விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. இது ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள நன்மை செய்யுது. அந்த நன்மையை தயவு செய்து நீங்க தட்டி கழிச்சிடாதீங்க, அதை மறந்துடாதீங்க, அதை கண் பார்க்காம போயிடாதீங்க. சில வேளையில இந்த பாடுகள் வழியா வரும்போது ரேடிக்கல் சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல உண்டாக்குறோம் இல்லையா? சில உறுதியான தீர்மானங்கள் எடுக்கிறவங்க எத்தனை பேர் உட்காந்துருக்கோங்க, ரொம்ப பாடு சகிக்கிறீங்க. ஆனா அந்த பாடுகள் வழியா நீங்க போகும்போது அது என்ன உங்களுக்குள்ள தூண்டு தெரியுமா? இங்க பாருப்பா, இது கஷ்டம் தான், இந்த பாதை விட்டுறது ரொம்ப கஷ்டம், இது சகிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீ ரேடிக்கல் சேஞ்சஸ் பண்ணு, மாற்றங்களை உன் வாழ்க்கையில உண்டாக்கு, தீர்மானங்களை எடுன்னு ஆண்டவர் நம்மளை தூண்டுறாரு. சில பேர் சொல்லலாம், இந்த பாவத்தில் மாட்டிக்கிட்டேன் பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் உட்காந்துருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. கர்த்தர் உங்களை தூண்டுவார். இங்க பாரு, நான் ஒரு நிமிஷத்துல உன் பாட தூக்கி வெளியே போட்டுருவேன். ஆனா நீ வளர மாட்ட. நீ வளரணும் அப்படின்னா நீ பெரிய பெரிய ரேடிக்கல் சேஞ்சஸ், பெரிய மாற்றங்கள் லைஃப்ல கொண்டு வா. உன் டைம் நீ ஆர்கனைஸ் பண்ணு, உன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணு. நீ எல்லாத்தையும் கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வா, எல்லாவற்றையும் சீர்படுத்து. நீ அப்போ இன்னும் சிறந்த பொன்னாக நீ மாறுவாய்.